Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பழைய பேருந்து நிலையத்திற்கு அண்ணா பெயரை தொடர வேண்டுமென முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் ஆட்சியருக்கு கடிதம் மூலம் மனு அளித்துள்ளார். திருமங்கலம் பழைய பேருந்து நிலையத்தில் சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இப்பேருந்து நிலையம் பேரறிஞர் அண்ணா பெயரில் இருந்து வரும் நிலையில் தற்போது வேறு பெயரை சூட்ட விடியா அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதையடுத்து அப்பேருந்து நிலையத்திற்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரே தொடர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி வைத்தார். இதில் பொள்ளாச்சி நகர கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் தொண்டு நிறுவன ஊழியர்கள் திரளானோர் பங்கேற்றனர். காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக IT விங் மதுரை மண்டல பொருளாளர் அப்துல் சமத் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு விடிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பூ முனிசுவாமி கோவிலில் மது போதையில் மூதாட்டியை தகாத வார்த்தைகளால் பேசிய நபரை தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். லிங்கங்காடு பகுதியில் உள்ள பூ முனிசுவாமி கோவிலில் மது பழக்கத்தை மறக்க கையில் கயிறு கட்டப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் கயிறு கட்ட கோவிலுக்கு வந்த மதுப்பிரியர் ஒருவர் மூதாட்டி ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதால் அப்பகுதி மக்கள் அவருக்கு தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மதுபோதை நபர்களால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதோடு கொள்ளை சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கயிறு கட்டிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணிட்டு வீட்டில் அக்கம் பக்கம் வந்து வீட்டில் வந்து கதவு திறக்கிறது கேட்ட திறக்கிறது இந்த தொந்தரவுலாம் எங்களால் டார்ச்சிட்டே தாங்க முடியல. தயவு செய்து கயிறு கட்டக்கூடாது. இப்போ கட்டுறது 7 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாமதையா இருந்து இப்போதான் ஒன்றும் டார்ச்சிட்டே தாங்க முடியல. ஆடு மாடு பிள்ளை குட்டி யாரும் காடு கரைக்கு போக முடியல, ஒரு பால் கொண்டு போக முடியல, பிள்ளைங்களாம் ரோட்டில் நடமாட முடியல, பொண்ணு ரேடிஸுங்களாம். அதுக்காக பெரிய சித்திரவதைப்படுறோம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீட்டில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. கீழ் ஈச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்பவரது வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து நீண்ட நேரமாகியும் வராததால் குளிர்சாதன பெட்டி, தையல் இயந்திரம், உடைமைகள், சமையல் பொருட்கள் என அனைத்தும் தீயில் கருகி நாசமானது. விடியா திமுக ஆட்சியின் தீயணைப்பு துறையின் அலட்சியத்தால் இழப்பு அதிகமானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கையில் உள்ள எலக்ட்ரிக் பைக் ஷோரூமில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. காரைக்குடி வஉசி சாலையில் தனியார் பெட்ரோல் பங்க் அருகே எலக்ட்ரிக் பைக் ஷோரூமில் இரவு நேரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து கருகின. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பசுந்தேயிலைக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய கோரி வரும் 17ஆம் தேதி உதகையில் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் பசுந்தேயிலை கிலோவிற்கு 15 ரூபாய் 80 பைசா என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் 28 ரூபாய் வரை உற்பத்திக்கு செலவாவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 40 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென விடிய அரசை வலியுறுத்தி வரும் 17ஆம் தேதி கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் அறிவித்திருக்கின்றனர். நாகை மாவட்ட கடைமடை பகுதிகளில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ளதால் தண்ணீர் வந்து சேராத நிலையில் விடியா அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 20க்கும் மேற்பட்ட கடைமடை கிராமங்களில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் ஆகாய தாமரைகள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் நீர்வரத்து இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து நாகை பாலக்குறிச்சி சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். விவசாயத்தை அழிக்கும் நோக்கில் ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாய்க்காலில் இறைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை, இறைப்பதற்கு தண்ணீர் இல்லை, உடனடியாக திறந்து விடு, தண்ணீர் தான் கேட்கின்றோம், உடனடியாக தண்ணீர் திறந்து விடு.